தமிழகத்தில் 2 சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் மிக அதிகமாக குடிப்பதாக விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி பேச்சு. கணவர்களின் குடிப்பழக்கத்தால் இளம் வயதிலேயே பெண்கள் விதவைகளாவதாகவும் வேதனை. உளுந்தூர்பேட்டை விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாட்டில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். தொண்டர்கள் ஆட்டம் போட கைத்தட்டி பாடல்களை ரசித்தார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்காக கள்ளக்குறிச்சியில் அலையென திரண்ட தொண்டர்கள். மாநாட்டு திடல் முழுக்க தொண்டர்களின் தலைகள் கடல் அலைகளாக தெரிந்த காட்சி. நடிகை சமந்தாவின் விவாகரத்துக்கு முன்னாள் அமைச்சர் கே.டி. ராமராவ் தான் காரணம் என்று தெலங்கானா பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா புகார். கே.டி. ராமராவ் கொடுத்த தொல்லையால் பல நடிகைகள் திரையுலகை விட்டு விலகிவிட்டதாகவும் சாடல். விவாகரத்து தொடர்பாக தெலங்கானா பெண் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் நடிகை சமந்தா கடும் எதிர்ப்பு. கே.டி. ராமராவை தொடர்புபடுத்தி அமைச்சர் கூறிய கருத்து உண்மையல்ல என்று நாக சைத்தன்யா கண்டனம். சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம். சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்காக இந்திய விமானப்படையினர் 2வது நாளாக ஒத்திகை. ஹெலிகாப்டரில் இருந்து தரையிறங்கி பயங்கரவாத முயற்சியை முறியடிப்பது போன்று பயிற்சியில் ஈடுபட்ட வீரர்கள். தமிழகத்தில் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் வருகிற 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மதுரை மாவட்டத்தில் பெண் சிசு கொலை மீண்டும் அதிகரித்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வேதனை. பெண் சிசு கொலை நடக்க முதன்மையாகவும் ஆதரவாக இருப்பதே பெண்கள்தான் எனவும் கருத்து. நாமக்கல் அருகே ஏடிஎம் கொள்ளையர்களை பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் சன்மானம் வழங்கினார் டிஜிபி சங்கர் ஜிவால். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் உட்பட 23 காவலர்களுக்கு டிஜிபி பாராட்டு. மதுரையில் 4 பிரபல ஸ்டார் ஹோட்டல்களுக்கு இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து சோதனை தீவிரம். சில நாட்களுக்கு முன்பு பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து ஹோட்டல்களுக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தீவிர விசாரணை. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வீட்டுக்குள் நுழைய முயன்ற திருடர்களை போராடி தடுத்த பெண். முகமூடி அணிந்த 3 திருடர்கள் வீட்டுக்குள் நுழைய முயன்றதை அறிந்து தனி ஆளாக கதவுக்கு பின்னால் நின்று உள்ளே நுழைய விடாமல் தடுத்தவருக்கு குவியும் பாராட்டு. டெல்லி முதலமைச்சருக்கான இல்லத்தை ஓரிரு நாள்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் காலி செய்து வெளியேறுவார் என ஆம் ஆத்மி கட்சி தகவல். கட்சியின் தலைமை அலுவலகம் அருகே புதிய வீட்டில் குடும்பத்தினருடன் கெஜ்ரிவால் குடியேற உள்ளதாக தகவல். சந்திரயான் 4 திட்டத்தில் நிலவில் இருந்து 2 முதல் 3 கிலோ மாதிரிகள் பூமிக்கு கொண்டுவரப்படும் என இஸ்ரோ தகவல். 2029இல் திட்டமிடப்பட்டுள்ள சந்திரயான் 4 நிலவு பயணத்தின் போது ரோபோட் மூலம் நிலவின் மேற்பரப்பில் ட்ரில் செய்தும் மாதிரிகள் சேகரிக்கப்படும் என தகவல். சர்வதேச சந்தையில் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 560 கிலோ கொக்கைன் டெல்லியில் பறிமுதல், 4 பேர் கைது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே தொடர்பு இருக்குமா என்பது குறித்து விசாரித்து வருவதாக போலீசார் தகவல்.
கம்போடியாவில் வெளிநாட்டு வேலை மோசடியில் சிக்கி தவித்த 67 இந்தியர்கள் மீட்கப்பட்டதாக அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் தகவல். கம்போடியா வேலை விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தல். பீகார் மாநிலத்தில் ஜன் சூரஜ் என்று புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர். மாநில அரசியலில் தீவிரம் காட்ட உள்ளதாகவும் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூர் வட்டாரத்தில் 30 கிராமங்களை சூழ்ந்த ஆற்று வெள்ளம். அளவு கடந்து பாயும் ராப்தி ஆற்றின் வெள்ளத்தால் தவிக்கும் மக்களை மீட்க நடவடிக்கை. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் இஸ்ரேல் நாட்டிற்கு நுழைய தடை என அறிவிப்பு. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் காக்கும் எவருக்கும் தங்கள் மண்ணில் கால் வைக்க தகுதியில்லை என வெளியுறவு அமைச்சகம் காட்டம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் முழு அளவிலான போராக மாறும் அபாயம் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் குறித்து இந்தியா கவலை கொண்டுள்ளதாகவும் பேச்சு. வான்வெளி தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேலும் அமெரிக்காவும் அறிவித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர்வு. சர்வதேச சந்தையில் 3% கச்சா எண்ணெய் அளவுக்கு விலை உயர்வு. இஸ்ரேல் ஈரான் மோதல் 2 குழந்தைகள் பள்ளி வளாகத்தில் சண்டையிட்டுக் கொள்வது போல இருப்பதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் கருத்து. தான் அதிபராக இருந்தபோது ஈரான் கட்டுக்குள் இருந்ததாகவும் பேச்சு. மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக பதவியேற்றார் கிளாடியா. தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற கோலாகல விழாவில் இந்தியா சார்பில் பங்கேற்றார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா. சிகிச்சை முடிந்து சாதாரண வார்டுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மாற்றப்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தகவல். செய்தித்தாள் படிப்பதுடன் டிவி பார்த்தபடி உரிய ஓய்வு எடுத்து வருவதாகவும் தகவல். நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் வருகிற 10ஆம் தேதி வெளியாகிறது.